ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கணும், ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷனுங்க. அதாவது ஜாவாஸ்கிரிப்டுக்கு நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷனே தேவையில்லை, ஆல்ரெடி ப்ரௌசரில் இருக்குது. அதுதாங்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் ஜாவாவோ இல்லை வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா. அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இல்லை. ப்ரௌசரில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கோட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சில நண்பர்கள் ப்ரௌசரில் ரெடியாக இருக்குன்னு சொன்னோன்னு கேட்பாங்க, ஏன் ப்ரௌசரை தாண்டி போனால் அப்போ ஜாவாஸ்கிரிப்டை வச்சு என்ன பண்ணுறது, ப்ரௌசர் எல்லாமே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அங்கேயும் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குங்க. நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணுன்னாலும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் கூட நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப பாப்புலரான லாங்குவேஜுங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாப்புலராக இருக்கிறதுனால என்ன ஹெல்ப்ஃபுல்லுன்னு கேட்குறீங்களா? அது பாப்புலராக இல்லாத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ArnoldC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. கேள்விப்பட்டது இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. அர்னால்டு மேலே உள்ள ஒரு தீவிர பாசத்தின் காரணமாக அவருடைய மூவிஸ்லாம் பிடிச்சதுனால ஒருத்தர் ArnoldC அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சி அதோடைய கீவேர்ட்ஸ் எல்லாம் அர்னால்டு படத்தில் உள்ள பஞ்ச் டைலாக்ஸாக வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தவனோட நிலைமையை பாருங்கள். அவனுக்கு எங்கே ஜாப் ஓப்பனிங் இருக்க போது என்ன பண்ண போகிறான். ஸோ பாப்புலராக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பாப்புலராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்பவே பாப்புலர். ஸோ அடுத்து நம்ம என்ன பாயிண்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் இந்த ArnoldC கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈஸி டு யூஸுங்க. ஜாவாஸ்கிரிப்டை நீங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணலாம். அது ப்ரௌசர்லேயே இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால இன்ஸ்டால் கம்ப்ளீட்டாக வாக் அவுட் ஆகிடுது. ஸோ அது கோடிங் கற்றுக்கிறது மட்டும்தான். ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் எல்லா கான்செப்ட்ஸும் இருக்குது. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலாம், ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் மாதிரி, இல்லை இம்பேரட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கொடுக்குது. ஸோ ப்ளஸ் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த கான்செப்டை நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ்லேயும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜாவா பைத்தானில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பேஸாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷ் லாங்குவேஜ் கீவேர்ட்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கோடிங் எழுத முடியும். அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங்கில் கூட ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுதுங்க. ஆமாங்க. Tensorflow.js அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மிஷின் லேர்னிங்கில் கூட நீங்கள் ஷைன் ஆகலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ஆல்ரவுண்டர் தானே. அடுத்த பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னால் இது வரைக்கும் பார்த்த பாயிண்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசுவல் எஃபர்ட்ஸுங்க. என்ன தான் லாஜிக் எழுதி நீங்கள் பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் அது ஐ கேச்சிங்காக யூஸருக்கு ப்ரெசென்ட் பண்ணாதாங்க எந்த யூஸராக இருந்தாலும் பிடிக்கும். ஸோ அதுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் அந்த விசுவல் எஃபர்ட்ஸு, அனிமேஷனு எல்லாத்துக்குமே ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்பவே வெர்சாட்டிலுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் எண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். nodejs மூலமாக டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். எலக்ட்ரான்.js வச்சு இன்னும் மொபைல் ஆப் கூட டெவலப் பண்ணிக்கலாம், ரியாக்ட் நேட்டிவ் வச்சு. ஸோ இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது ஒரு வெர்சாட்டைலாக இருக்குது. இது ரொம்பவே ஒரு நல்ல அட்வான்டேஜ். அடுத்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிக் டேட்டா க்ளவுடு அந்த இடத்துலையும் ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ப்ளே பண்ணுதுங்க இம்பார்ட்டன்ட் ரோல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேசன் தாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஜேசன் தான் யூஸ் ஆகுது. அது ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணிங்கிறதுனால அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற லாங்குவேஜ் வச்சும் பண்ணலாம், பட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபிட்ஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லி ஆகணும். ப்ளஸ் நிறையா NoSQL DBs ஜேசன் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேம் டெவலப்மெண்ட்டுங்க. கேம் டெவலப்மெண்ட்லேயும் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை பார்க்கலாம். ஸோ நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குதுங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேம் டெவலப்மெண்ட்டும் நல்ல முறையில் பண்ணலாம். கண்டிப்பாக. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் எதுக்குங்க கடைசியாக காசு, பணம், துட்டு, மணி அதுக்கு தானேங்க.
சம்பளங்க ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாப்பின்னான்னு சம்பளம் கொடுக்குறாங்க. கண்ணாப்பின்னான்னு கொடுக்குறாங்களா என்ன? சரி, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு நல்ல சேலரி வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்.